கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி என் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் எனக்கு சொல்லியபடியே என்னை ஆசீர்வதிப்பார். அவர் சர்வ வல்லவர். அவருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாய் இருப்பேன். என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி என்னை திரளாக பெருக பண்ணுவார். ஆமென் சொல்லுவோமே. அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். இந்த நாட்டு கூட இந்த ஆராய்ச்சி வந்திருக்கிறார். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறோம். கடந்த வருடத்திலே, அதாவது 2020 வருடத்திலே இந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் மிகப்பெரிய நன்மையை, அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுமே. ஆரம்ப காலத்துல அருமையான சகோதரருடைய மகள் மிகுந்த பலவீனப்பட்டு போயிட்டாங்க. அதில் ஆண்டவர் எந்த அளவுக்கு அற்புதங்களை செய்து அவருடைய வாழ்க்கையில நன்மை செய்தார், இவங்க எந்த அளவுக்கு அற்புதங்களை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று சாட்சியாக பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். இதை நாம் கவனமாக கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மைக் ஆன் பண்ணிட்டு தான் பாருங்க. பாப்பா வந்து குழந்தையில வந்து கிட்னி வேலை செய்யாது, இது வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து கோயம்புத்தூர் போக சொன்னாங்க. நாங்கள் வந்து போகல. 2 வருஷம் வந்து இந்த பாப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு கிட்னி வந்து அப்படின்னாங்க. அப்போ வந்து நாங்கள் விட்டுட்டோம். அப்போ வந்து ஆண்டவர் வந்து இப்படிதான் ஆண்டவர்கள் வந்து தொட்டார். இப்போ வந்து ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் போனோம். அப்போ வந்து ஒரு கூட்டத்தில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அப்போ வந்து சொன்னாங்க, மாசம் இந்த அந்த இடத்துல கிட்னி பிரச்சனைங்கன்னா அந்த இடத்துல கை வச்சுருங்க, ஆண்டவர் சுகம் கொடுப்பாரு அப்படின்னா. அதே மாதிரி நாங்கள் கை வச்சு ஜாப் பண்ணோம். அதே மாதிரி ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. இது வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு ஸ்கேன் எதுவும் பண்ணல, எந்த ஒரு வந்து இது வரைக்கும் எங்கள் பாப்பாவுக்கு வந்ததும் கிடையாது. ஆனால் வந்து டாக்டர் வந்து சொன்னாங்க, வந்து ஸ்கேன் பண்ணி கோயம்புத்தூர் போகணும், இது வந்து ஆப்ரேஷன் பண்ணாலும் இந்த பாப்பா வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனால் நான் வந்து ஸ்கேன் பண்ணவே இல்லை. ஆண்டவர் சுகம் கொடுத்தா நாங்கள் விசுவாசம். அதே மாதிரி ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. மறுபடியும் வந்து இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தா, வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு 2020 வருடத்தில் 2020. அப்புறம் வந்து எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போய் ரொம்ப சிரமப்பட்டேன். எல்லா ஆஸ்பத்திரிக்கு போனோம், அங்கே இங்கேயும் போய் அழைச்சி. ஆனால் சரியே ஆகலை இது வந்து. அப்புறம் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட நாங்கள் ஜெபம் பண்ணோம். மாசிக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போனோம். அதே மாதிரியே எந்த ஒரு வயிற்று வலியும் இல்லை, வாந்தியும் இல்லை. ஆண்டு இது வரைக்கும் எந்த ஒரு ஆஸ்பத்திரி செலவு இல்லாத பாப்பா சுகமாக இருக்கு. சுகம் தருகிற தெய்வம். அப்புறம் மறுபடியும் ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணி டாக்டர் காமிச்சோம், எந்த ஒரு பாதிப்பு இல்லைங்க, பாப்பா சுகமாக தான் இருக்கிறா, எதுலேயும் ஒரு ஆப்ரேஷன் எதுவும் தேவை கிடையாது, பாப்பா நல்லா இருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எங்கள் பாப்பாவுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை, நல்லா வச்சுருக்குறாங்க. அப்புறம் எனக்கு வந்து இந்த 3 மாசமா வந்து ரொம்ப சாவர தேவி ரொம்ப மனசு ரொம்ப கவலையாக இருந்த மன அழுத்தம் ஏகப்பட்டது இருந்துச்சு. ரொம்ப பயங்கர போராட்டமாக இருந்தது எனக்கு வந்து. இந்த நாள் வந்து பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் நான் ஜெபம் பண்ண வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணேன். மனசு வந்து ரொம்ப தைரியத்தோட மனசு ஆரோக்கியத்தோட ஏகப்பட்டேன். மன அழுத்தம் ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு எனக்கு வந்து. என்னடா பண்ணுறது, இருக்கிறதோட நம்ம செத்துடலாமா, இவ்வளோ போராட்டமாக இருக்குது எனக்கு பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப மனசு சங்கடத்தோடு இருக்குது. ஆனால் இந்த நாள் ஆண்டு பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிட்டு ஆலோசனை சொன்னார். அவர் பாஸ்டர் வந்து நானும் வீட்டில் உட்காந்து ஜெபம், ஆண்டவர் எனக்கு சுகத்தை தாங்க ஆண்டவர் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அதேமாரி எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், மன நிம்மதியாக இருக்கேன். மனசு கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். எத்தனை சாட்சிங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு சாட்சியுமே கேட்கும்போது பயங்கரமான ஆச்சரியமா இருக்கும். கடந்த வருடத்தில் அவங்க வேதனையை கூட இருந்து பார்த்தவன என்னங்க, ஆஸ்பத்திரி மாற்றி ஸ்கேன் எடுக்கணும், அங்கே போகணும், இங்கே வரணும், போனால் 2-3 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, மறுபடியும் ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க.
அவங்க ஒரு வசதி, ஒரு 2 பேருமே வேலைக்கு போகிற குடும்பம். வேலைக்கு போகும்போது வருமானம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து அவங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த பாப்பா நல்லா இருக்குது. நான் அடிக்கடி கேட்பேன், பார்க்கும்போதுலாம் பிள்ளை எப்படி இருக்கிறா போன விசாரிக்கும் போது சொல்லுவாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, என் மகன் இப்போ நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது காரணம் யாருங்க? ஏங்க அப்படி பேரை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை தான் சத்தமா பேசுங்க, அவர் பேரை தான் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களே அருமையான சகோதரியை கொடுத்திருக்கிறாங்க அவங்க குழந்தைகளுக்கு. பாருங்க, அது மாத்திரமில்ல, அவங்க பாருங்க மன அழுத்தம், மரண பயம் ஏன் இருக்குன்னு செத்து போயிடலாம், தற்கொலை ஆவிப்படுதான் அநேகரை பண்ணுது. ஆனா இயேசு அதிலிருந்து அவங்களை விடுதலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யம். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அந்த மனிதனை தன்னுடைய திட்டத்தின்படி இணைத்து தேவ திட்டத்தோடு கூட இணைந்து செயல்படுகிற மனிதனாக இருந்தாலும் மனுஷியாக இருந்தாலும் கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தந்து இந்த பூமியிலே அவர்களை உயர்ந்த இடத்துல வைக்கிறவராய் நாம் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன். கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஐஸ்வர்யம் வரும் என்றால், வர வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய திட்டத்தோடு கூட இணைந்து நாம் தேவ திட்டத்தின்படி செயல்படுகிறவர்களாக இருக்கும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு கூட கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த பூமியிலே நாம் வாழ முடியும். ஆமென் சொல்லுங்க. எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். பாருங்க, ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது, ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது, அந்த குடும்பம், அந்த மனிதன் அல்லது அந்த தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டதாக, ஐஸ்வர்யம் உடையதாக, செழிப்பானதாக, செழிப்பை அனுபவிக்கிற ஒரு குடும்பமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதித்தால் அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருகிறதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவாங்க. இந்த வருடத்தில் ஆண்டவர் நமக்கு நல்ல வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று கடந்த சில வாரங்களாக சில தேவ செய்திகளிலே நாம் ஆண்டவரை பற்றி, அவருடைய வல்லமையை பற்றி, அவர் செய்ததை செய்ய இருக்கிறதை குறித்து நாம் ஏராளமான காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதே போல இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம், கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருகிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுவேன். நாம் எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 14வது வசனம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காடுகளை நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்ம இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார். பாருங்க, தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாமல் இருந்ததில்லை. அல்லேலூயா. பாருங்க, கடந்த நாட்கள் எல்லாம் ஏராளமான பேர் இந்த ஊழியத்தின் மூலமாக அற்புதங்களை பெற்றுக் கொண்டவர்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் கேட்டீங்க? அல்லேலூயா. பாருங்க, கேட்கறது எல்லாமே பிரமிப்பானதா, ஆச்சரியமானதா இருக்கிறது. இன்னைக்கு கேட்டோம், ஒரு சகோதரிய மகளை ஆண்டவர் கிட்னி பிரச்சனையிலிருந்து சுகத்தை தந்திருக்கிறார். அந்த சகோதரிக்கு இருக்கிற தற்கொலை எண்ணத்திலிருந்து அவர்களை விடுவித்திருக்கிறார், குழப்பத்திலிருந்து விடுவித்திருக்கிறார். அப்போ தேவன் ஒருவருடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதற்கு இங்கு எழும்புகிற சாட்சிகளே சாட்சியா இருக்கிறது. ஆமென் சொல்லுவேன். பாருங்க, அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலையையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து. ஆமென் சொல்லுவேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு எப்பொழுதுமே நல்லவற்றை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவேன். பாருங்க, வானத்திலிருந்து அவர் மழை தருகிறவரா இருக்கிறார்,
எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நன்மை செய்கிறவரா இருக்கிறார். வானத்திலிருந்து மழையை தருகிறவரா இருக்கிறார். ஏற்ற காலத்தில் நல்ல அறுவடையை தருகிறவரா இருக்கிறார். மிகுதியான நன்மைகளை கொடுக்கிறவரா இருக்கிறார். உங்கள் இருதயங்களை மகிழ்ச்சியினாலே நிரப்புகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுமே. அப்ப திருச்சபையை தேவனுக்கு முன்பாக நீங்க உண்மையா இருங்க, உத்தமமா இருங்க. இப்பொழுது சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆமென் சொல்லுமே. தேவனோடு கூட அவருடைய திட்டத்தில் இணைந்து நீங்கள் அவருக்காக ஊழியம் செய்யுங்கள், செயல்படுங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அனுதினம் அவரை தேடுகிறவர்களாக நீங்கள் இருக்கும்போது அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 17வது வசனமானது, அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி. நம் இருதயத்தை எப்படி நிரப்புகிறாராம்? சந்தோஷத்தினாலே. அல்லேலூயா. அதே சமயம் தேவன் உண்மையுள்ளவர் என்பதை நிறுவவும் காரியங்களையே தேவன் செய்கிறார். அப்படின்னா அவர் நமக்கு உண்மையானவர் என்பதற்கான காரியங்களையே கிரியைகளையே தேவன் செய்கிறார் என்று இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அது அப்படியே படிக்கல. அடுத்தது பாருங்க, காரியங்களையே தேவன் செய்கிறார். அவர் உங்களுக்கு நல்லவற்றையே செய்கிறார். அவர் வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை தருகிறார். அவர் தக்க காலங்களில் உங்களுக்கு நல்ல அறுவடை கொடுக்கிறார். அவர் மிகுதியான உணவை உங்களுக்கு தருகிறார். அவர் உங்கள் இருதயங்களை மகிழ்ச்சியினாலே நிரப்புகிறார். அல்லேலூயா. தேவனை உண்மையாக தேடுகிற ஒரு தேவ பிள்ளை இப்படிதான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒருவேளை இந்த ஆசீர்வாதம் கூட உங்க வாழ்க்கையில் இல்லாம, இதை அனுபவிக்க முடியாம நீங்க திருச்சபையில் இருப்பீங்கன்னா உங்களை நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உண்மையாகவே ஆண்டவரை தேடுகிறீர்களா? உண்மையாகவே ஆண்டவருடைய திட்டத்தில் இருக்கிறீர்களா? அவர்களுக்கு விரும்புகிறபடி, அவர் விரும்புகிறபடி நீங்க இருக்கிறீங்களான்னு சொல்லி நீங்க கொஞ்சம் உங்களை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் திரளான செல்வங்களையும் கொடுக்கும். அடுத்தது ஆண்டவர் அறுவடை தருகிறவராக இருக்கிறார், நல்லவைகளை செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் இருதயத்தை மகிழ்ச்சியினாலே நிரப்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கவலையோடு வாழ வேண்டியதே இல்லை, கஷ்டத்தோடு வாழ வேண்டியதே இல்லை, குழப்பத்தோடு நீங்க வாழ வேண்டியதே இல்லை. ஆண்டவரை உண்மையா நீங்கள் தேடுவீர்கள் என்றால் உங்கள் இருதயம் எப்பொழுதுமே சமாதானம் நிறைந்ததாக, சந்தோஷம் நிறைந்ததாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். ஆமென் சொல்லுமே. அடுத்து பாருங்க, மூன்றாவது காரியம் பாருங்க. நீதிமொழியில் 28வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தியாவான், வீணனை பின்பற்றுகிறவனோ வறுமையினால் நிறைந்திருப்பான். பாருங்க, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினாலே, அல்லேலூயா. பாருங்க, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி அடைவான், வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். அப்ப அருமையான திருச்சபையே, தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில நீ அக்கறை உள்ள மனிதனாய் மனுஷியாய் இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தை குறித்துதான அக்கறை, உங்கள் தொழில் வேலையை குறித்துதான அக்கறை, திருச்சபை குறித்துதான அக்கறை. பாருங்க, தன் நிலத்தை பயிரிடுகிறவன். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கலாம், அல்லது நீங்கள் விவசாயம் செய்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம். அதுல முழு அக்கறை உள்ளவர்களாக நீங்கள் அதில் கவனமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுமே. வீணரை பின்பற்றுகிறவன். ஒரு தொழில் செய்வாய் என்றால், ஒரு வியாபாரம் செய்வாய் என்றால், ஒரு பிசினஸ் செய்வாய் என்றால், அல்லது ஒரு இடத்துல நீ வேலைக்கு போவாய் என்றால், அல்லது விவசாயத்தை நீ செய்வாய் என்றால், நீ வீணான காரியங்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லுமே. வீணான காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்போ நிலம் தேவனுடையது. நீங்கள் தேவனிடத்தில் ஒரு தொழிலை கேட்டீர்கள், ஆண்டவர் கொடுத்தார். ஒரு வேலையை கேட்டீர்கள், ஆண்டவர் கொடுத்தார். ஒரு பிசினஸை கேட்டீர்கள், ஆண்டவர் கொடுத்தார். ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினீர்கள், அதை கற்றுக்கொண்டு அதில் இன்றைக்கு நீங்கள் தேர்ந்த நிபுணர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதில் முழு அக்கறை உள்ளவர்களாக உங்களுடைய பிரயாசத்தை, உங்களுடைய நேரங்களை, உங்களுடைய முதலீடுகளை
அதிலே விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமே. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். அப்போ உனக்கென்று வைத்திருக்கிற அந்த நிலத்தின் மேல், தொழில் மேல், பிசினஸ் மேல் மிகுந்த அக்கறை உள்ளவர்களாக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் திருப்தி ஆவீர்கள். ஏழா தானவ என்று தொழில் செய்யாதீர்கள், பிசினஸ் செய்யாதீர்கள், வியாபாரத்தை செய்யாமல் இருங்கள். நீங்கள் வேலைக்கு இப்ப ஏழா தானம் ஒன்று நீங்கள் வேலை செய்யாதபடிருங்கள். வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையா நீங்க வேலை செய்யணும். உங்களுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த தொழில், அந்த பிசினஸ், அந்த வியாபாரத்தை மிகுந்த அக்கறையோடு கூட நீங்கள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையினாலே நிறைந்திருப்பான். அப்ப வீணான விஷயங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். அப்படிப்பட்டவர்கள் வறுமையை அனுபவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிறவர், ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன். கர்த்தரிடத்திலிருந்து ஐஸ்வர்யம் தான் வறுமையை தவிர வறுமை வராது. வறுமையில் தன்னுடைய பிள்ளைகளை அவர் வைத்திருக்கிறவரும் கிடையாது. வேதத்திலே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரோடு நடந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஏராளமாய் 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 ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அப்ப நீ என்ன பண்ணணும்? நீ பெற்றுக்கொண்ட தொழில, நீ செய்கிற வேலையில, வியாபாரத்துல நீ கடினமாக உழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கடினமாக உழைப்பவன் உணவை ஏராளமாய் பெறுவான். அப்ப நீ உன்னுடைய பிசினஸ்க்காக, உன்னுடைய வியாபாரத்துக்காக, உன்னுடைய தொழிலுக்காக நீ கடினமா நீ வேலை செய்கிறவர்களா இருக்கணும். ஒருவேளை உனக்கு வேலைக்காரர்கள் இருக்கலாம், வேலைக்காரிகள் இருக்கலாம், அவங்க இருக்கிறாங்களே அப்படின்னு இருக்கக்கூடாது. முதல் வேலைக்காரனா உன் தொழில, உன் பிசினஸ்ல நீ தான் இருக்கணும். நீ எப்ப ஒரு முதலாளி எனக்கு வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னாவே தெரிஞ்சுக்க நீ வறுமைக்கு நேராக போய் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். நீ உன் இடத்துல இருக்கிற வேலைக்காரன் செய்கிறதை விட, வேலைக்காரன் செய்கிறதை விட நீ அதிகமாய் உன் தொழிலுக்காக நீ வேலை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுவேன். கடினமாய் உழைப்பவன் உணவை ஏராளமாய் பெறுவான். ஆனால் எப்போதும் கனவுகள் கண்டு தன் காலத்தை வீணாக்குபவன் ஏழையா. அப்புறம் எல்லா ஆசையும் இருக்கும், ரொம்ப ஆசைப்படுவாங்க, ஆனா எதையுமே செய்ய மாட்டாங்க. அவன் எப்படி இருப்பானா? ஏழையாகவே இருப்பான். கடினமா உழைக்கிறவன் தான் கர்த்தரிடத்திலிருந்து ஐஸ்வர்யத்தை பெற்று கொள்ள முடியும். நீ வேலைக்கார விட்டுட்டு நீ வீட்டுல போய் நீ தூங்கிக்கிட்டு நீ ஜாலியா இருக்கலான்ட்டு பார்த்தீங்கன்னா நீ ஏழையாய். தொழில ஒரு வியாபாரம்னு நீ அங்கதான் இருக்கணும். உனக்கு அங்க விட்டுட்டு நீ வீட்லயே ஃப்ரெண்டோடவோ இல்ல வேணரை பின்பற்றவோ நீ கூடாது. நீ வேலைன்னா வேலை செய்யற இடத்துல தான் இருக்கணும். பிசினஸ் பண்ணா பிசினஸ் பண்ற இடத்துல தான் இருக்கணும். உன் தொழில தான் நீ கவனமா இருக்கணும். அப்பதான் கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யம் உள்ளவனா மாற்ற முடியும். நீ அதை யாரோ ஒருத்தர் கையில விட்டுட்டு, வேலைக்கார கையில விட்டுட்டு நீ பாட்டுக்கு போய் வீட்டுல படுத்துங்கிறது அல்லது ஃப்ரெண்டோட சேர்த்துட்டு அங்கேயும் போயிட்டு இருந்தனும் நீ ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. நீ ஏழையாவா என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லல, பாருங்க என்ன ஆகும்னா, அல்லேலூயா அல்லேலூயா. 20வது வசனத்தை வாசிங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆரோக்கியத்தை தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, உண்மையுள்ள மனுஷன் நீங்களே யாரா இருக்கிறீங்க? அப்படி உங்களையே பார்த்து கேட்டீங்க, ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருக்கணுமா? காசு சொன்னாதான் தவறா போயிடும். உங்களை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்படுகிறீங்களா? கட்டளை கீழ்படுகிறீங்களா? அவர் நியமித்திருக்கிற நியாயத்தின்படி உங்க வாழ்க்கை பாருங்க. தேவன் தன்னை பின்பற்றுகிறவனை ஆசீர்வதிக்கிறார். அப்படின்னா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்றால், இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, தேவன் தன்னை பின்பற்றுகிறவனை ஆசீர்வதிக்கிறார். யாருக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை தருவார்? யாரை ஆண்டவர் செல்வந்தனா மாற்றுவார் என்றால் அவரை பின்பற்றுகிறவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் செல்வந்தனாக மாறுவதற்கு மட்டும் முயற்சிப்பவன் தண்டிக்கப்படும். அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுமானேன், சபைக்கு வரமாட்டேன், ஊழியக்காரருடைய ஆலோசனை நான் கேட்க மாட்டேன், கர்த்தர் கொடுக்கிறத நான் கர்த்தருக்கு தசம்பாவத்தை காணிக்கலாம் கொடுக்க மாட்டேன், அதெல்லாம் எனக்கு வேணும், நான் எதுக்கு ஆலயத்தை தரணும் அப்படின்ட்டு பாருங்க. செல்வந்தனாக மாறுவதற்கு மட்டுமே முயற்சிப்பவன் தண்டிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அருமையான திருச்சபை அப்படியே கரங்களை தட்டுவோமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்க, அந்த வசனம் சொல்லுங்க. தேவன் தன்னை பின்பற்றுகிறவர்களை
கொடுக்கணும்னு, ஆனால் எதுவும் கொடுக்க மனசு வராது. தசம்பாத்து கொடுக்கறதுக்கு மனசு வராது. எவ்வளோ தேவைகள் இருக்கும். பாஸ்டர் கஷ்டப்பட்டுட்டு ஊழியத்தை செஞ்சுட்டு இருப்பார். ஆனால் ஐயோ கொடுத்து என்ன பண்ணுறது, வேண்டாம் வேண்டாம் காதில் கேட்பாங்க. எத்தனை வாரம் அறிவிப்பு வந்தாலும் இப்போ மனசே திறக்காது பாருங்க, இருதயமே திறக்காது. ஏன்னா அவங்க என்னன்னா, அவங்களுக்கு கடவுள் மேல ஈடுபாடு இல்லை, திருச்சபை மேல அன்பு இல்லை, அவங்களுக்கு அவங்க வைத்திருக்கிற செல்வத்தின் மேலதான் அன்பு. அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவார்களாம், தண்டிக்கப்படுவார்கள். வேதத்துல போட்டுருந்தா இல்லைங்களா? அல்லேலூயா. பாருங்க, ஐஸ்வர்யன் ஆவதற்கு தீவிரிக்கிறவனும் ஆக்கணைக்கு தப்பான். வேற யாருக்கும் என்ன பண்ணுமானாங்க, ஒரு தர்மம் கொடுக்கறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. திருப்பிக்குவாங்க. அங்க யாராவது கேட்டுட்டு இருந்தா கூட என்ன நம்மளை வந்து கேட்டுருவாங்களோ அப்படின்ட்டு திருப்பிக்குவாங்க. நாளைக்கு நம்ம வாட்ஸ்அப்ல வரும் பாருங்க, தர்மம் கொடுங்கள் அப்படின்ட்டு வரும், ஃபேஸ்புக்லேயும் வரும். கொஞ்சம் கவனமா படிங்க, அது எவ்வளவு ஆசீர்வாதங்கிறத நாளைய தினத்துல இங்கே அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. நான் தினம் ஒவ்வொரு விஷயத்தை இந்த மாதிரி நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டு இருக்கிறேன். படிச்சு நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க நீங்கள் அதற்கு நேராக தேவனை பின்பற்றுங்கள். ஆமென் சொல்லுமே. அல்லேலூயா. பாருங்க, உண்மையுள்ள மனுஷன். அப்போ தேவனுடைய பார்வையில் உண்மையா இருக்கிறவன் தான் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட முடியும். பாருங்க, என்னை பின்பற்றி எனக்கு முன்பாக உத்தமமா இரு. எப்படி இருக்கணுமா? உத்தமமா இருக்காம ஆண்டவரிடத்துல என்ன பண்ண முடியாதுங்க எதையுமே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்ககிட்ட. என்ன சொல்லியிருக்கிறேங்க, தசபாகத்தை எடுத்து வச்சு அதுல ஒரு பொருள் வாங்கிட்டு என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சான்னு சொல்லி என்கிட்ட ஜெபிக்க வராது. இந்த செய்தியை யூடியூப்ல கேட்கிற மற்ற திருச்சபைக்கு போகிற தேவ பிள்ளைகள் இருப்பீர்கள்னா அது பாவத்தினால வந்த பொருள். அது குறித்து வேதம் சொல்லுகிறது. மல்கியா 8:9-10 நீங்க வாசித்து பாருங்க. என்னை வஞ்சிக்கலாமா? தேவனை வஞ்சித்து பணத்தை எடுத்து வச்சு அவருடைய பணத்தை அவருடைய ஆலயத்துக்கு ஊழிய காரியங்களுக்கு கொடுக்காம எடுத்து வச்சு அதை சேர்த்து வச்சு நீங்க எதை வாங்கினாலும் அதன் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்காது, அதன் மேல் சாபம் தான் இருக்கு. வேதம் சொல் கானான் வேதத்துல பாத்தீங்கன்னா காயினை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா 4வது அதிகாரம் நினைக்கிறேன், அதில் படிச்சு பாருங்க. வாசப்படியில சாபப்படுத்திருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் தந்திருக்கிற ஞானத்தோடு கூட நீங்கள் செயல்பட வேண்டும். ஆமென் சொல்லுவேன். அப்ப பாருங்க, 28வது அதிகாரம் நீதிமொழிகள். நீ திருப்தியா இருப்பார். தேவனை தேடுகிற தேவ பணியா இருக்கிற நீங்க தேவனை பின்பற்றும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். நீங்க திருப்தியா இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை பின்பற்றுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிங்க, நீங்க திருப்தியா இருப்பீங்க. நீங்க திருப்தியா இருப்பீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க திருப்தியா இருப்பீங்க. தேவனை பின்பற்றுனா திருப்தி. தேவனை பின்பற்றுடைய வாழ்க்கையில வறுமைக்கு இடமே கிடையாது. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, 126வது சங்கீதம் 5-6 வசனத்தை வாசிங்க. 126வது சங்கீதம் 5வது வசனத்தை 6வது வசனத்தை நீங்க வாசிங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள், அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். ஆமென் சொல்லி பாருங்க. விதைக்கு ஒரு விவசாயி அல்லது ஒரு தொழில முதலீடு பண்ணும்போது ஒரு கவலையோடு கஷ்டத்தோடு ஒரு கண்ணீரோடு கூட நீ உண்மையா தேவனை பின்பற்றுவாய் என்றால் நீ விதைக்கிறதுக்கு சிரமப்பட்டு விதைக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனை உண்மையாய் பின்பற்றுகிறபடினாலே அவர் ஆசீர்வதிக்கும் போது நீங்க கம்பீரமாய் நீங்கள் அறிவீர்கள். அல்லேலூயா. ஒரு விதைகளை விதைக்கும் போது துக்கமாய் இருக்கலாம், ஆனால் அவன் பயிர்களின் பலனை அறுவடை செய்யும் போது மகிழ்ச்சியோடு இருப்பான். ஆமென் சொல்லுவேன். அப்படி துக்கமா இருந்தாலுமே ஆண்டவருமே மகிழ்ச்சியாக்குகிற தேவனா இருக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யம் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு கூட நீ ஒரு சின்ன தொழில் செய்து கொண்டிருக்கலாம், ஏதாவது ஒன்றில் ஒரு சிறிய முதலீடு போட்டிருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு காரியத்துல முதலீடு போட்டுட்டு இன்னும் திறனான பணம் வேணுமே என்று நீ எதிர்பார்ப்போடு கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு விதைகளை விதைக்கும் போது துக்கமாய் இருக்கலாம், ஆனால் அவன் பயிர்களின் பலனை அறுவடை செய்யும் போது மகிழ்ச்சியா இருப்பான். கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு மிகப்பெரிய அறுவடையை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார்.
வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். 6வது வசனம் பாருங்க. அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு கூட திரும்பி வருவான். நாமே சொல்லுமே பாருங்க, ஈசாக்கு என்ன பண்ணினாருங்க? பஞ்ச காலத்துல விதை விதைச்சார். எப்படிங்க? பஞ்ச காலத்துல என்ன பண்ணாரு? விதைகளை விதைத்தார். எல்லாருமே ஈசாக்கு என்ன நினைச்சிருப்பாங்க, என்ன பேசியிருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அறுவடைய 100 மடங்கு. ஏன் தெரியுங்களா? ஈசாக்கு 100 மடங்கு அறுவடை. ஆண்டவரை பின்பற்றுகிறவரா அவர் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருந்தார். இன்னைக்கும் திருச்சபையில் 2 கூட்டத்தார் உண்டு. ஒரு கூட்டத்தார் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள், இன்னொருவர் எத்தனை செய்தியை கேட்டாலும் ஆண்டவரை பின்பற்ற மாட்டார்கள். அதனாலதான் வித்தியாசங்கள் சிலருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியுது. ஆகவே தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் விதைகளை வயலுக்கு எடுத்து செல்லும் போது ஒரு வேலை அலப்படும், ஒருவேளை கஷ்டமான சூழ்நிலையில நீங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். குடும்பத்தை நடத்த முடியாம, ஏதோ ஒன்று செய்ய முடியாம, ஒன்று வாங்க முடியாம, ஒரு தேவைகள் சந்திக்க முடியாதபடி இன்றைக்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நீங்கள் ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுங்கள், வேத வசனங்களுக்கு நீங்கள் செவி கொடுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை மிகவும் திரளாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவருடைய ஆசீர்வாதம் திரளான அறுவடை கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கையிலே. அவருடைய ஆசீர்வாதம் திரளான மகிழ்ச்சியை கொண்டு வரும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் திரளான பெருக்கத்தை கொண்டு வரும். அவருடைய ஆசீர்வாதம் நீங்கள் பல ஆயிரம் பேர்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் பற்றாக்குறை இருக்கலாம், தேவையின் மத்தியில் இருக்கலாம். நான் சொல்லுகிறேன் பாருங்க, எனக்கு மகள்கள் உண்டு, மகன் உண்டு. பாருங்க, நான் என்ன செய்தாலுமே அவர்கள் இடத்துல திரும்ப திரும்ப கேட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் ஆண்டவரை அவர்கள் கீழ்ப்படிந்து நடப்பார் என்றால் அவர்கள் 1000 பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமென் சொல்லுவோமே. ஆகவே நீங்கள் தேவனுக்கு பின்பற்றுங்கள், தேவனை பின்பற்றுங்கள், அவருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு நேராய் நீங்கள் வளருங்கள், சத்தியத்திலே வளருங்கள். ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக உங்கள் பிள்ளைகள் இருக்கும்படியான காரியங்களை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். கணவனுக்கு மனைவி உண்மையாருங்கள், மனைவிக்கு கணவன் உண்மையாருங்கள். இருவருடைய வருமானங்களை பொதுவாக வைத்து கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நீங்கள் அனுபவிங்கள். பிள்ளைகளை சாட்சியுள்ள பிள்ளைகளாக நீங்கள் வளர்க்க பாருங்கள். ஆண்டவர் திரள் பெருக்கத்தை, திரள் அறுவடையை, திரள் ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வீடு நல்லா இருப்பீங்க, குடும்பம் நல்லா இருக்கிற, மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஆலயத்துக்கு ஊழியத்துக்கு வேண்டிய மட்டும் செய்யும்படியான திறமை உள்ளவர்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. இன்றைக்கு அழுது கொண்டு வந்திருக்கிறாயோ, துக்கத்தோடு வந்திருக்கிறாயோ, கவலையோடு வந்திருக்கிறாயோ, எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறாயோ, ஒரு தேவையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயோ, அருமையான திருச்சபையே, அருமையான தேவ பிள்ளையே, உன் கண்ணீரை துடைக்கிற உன் அருகிலே இருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ பழகிக்கொள். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உனக்கு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே, அப்போ அவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரணும்னா அவர் ஒருவர் தான் நாம தேடணும், அவரை தான் பின்பற்றணும், அவருக்கு தான் எல்லா மகிமையும் நீங்க செலுத்தணும். உங்க வாழ்க்கையில முதன்மையான இடத்தை கர்த்தருக்கு தரணும். ஆமென் சொல்லுங்க. முதன்மையான இடத்தை ஆண்டவருக்கு கொடுத்தா என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? முதன்மையான இடத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்கள் இரவுல படுப்பதற்கு முன்பாக ஜெபித்துட்டு தான் படுப்பாங்க. வேதத்தை படிச்சு அதிகாலையில் எந்திரிச்சு ஆண்டவரை தேடுவாங்க. வேதத்தை தியானித்து ஜெபித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். அனுதினம் அவர் கொடுக்கிற வருமானத்துல உண்மையா ஆண்டவருக்கு என்ன பண்ணுவார்கள்? இருப்பார்கள். குடும்பத்தின் மேல் கவனமா இருப்பாங்க. மனைவி மேல மிகுந்த அக்கறை உள்ளவர்களா, கணவன் மேல மிகுந்த அக்கறை உள்ளவர்களா, மனைவி இருப்பாங்க, கணவன் இருப்பாங்க. பிள்ளைகள் பெற்றோர் மேல மிகுந்த அக்கறை உள்ளவர்களா இருப்பாங்க. அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருப்பாங்க. ஆராதனை விட்டு விடவே மாட்டாங்க. ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் நேரம் கிடைக்கும் போது சபைக்கு வருகிறவர்கள் அல்ல, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு வார வாரம் ஆராதனையில் கலந்து கொள்கிறவர் தான் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே.
ஆகவே கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி அடையும்படியான ஐஸ்வர்யத்தை தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுமே. 128வது சங்கீதம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்படின்னு மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களா அவங்க இருப்பாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் கர்த்தருக்கு பயந்து உத்தமமா இருங்க, உங்க கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருப்பாங்க. அவங்க துக்கத்தை அனுபவிக்க முடியாது, சந்தோஷத்தை தான் அனுபவிப்பாங்க. ஆமென் சொல்லுமே. பாருங்க, அப்போ தேவனுக்கு பயப்பட்டு வாழுங்க. சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. அவர் உங்களுக்கு கரம் ஆசீர்வதிக்கப்பட்ட கரமாய் இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆமென் சொல்லுமே. அல்லேலூயா. எப்பொழுதுமே பின்பற்றுகிற எல்லாருமே எப்பொழுதுமே அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. தேவன் விரும்புகிறபடியே அவருடைய வாழ்க்கை இருக்கும். எப்படிங்க? உங்க வாழ்க்கை நீங்க விரும்புகிற மாதிரி இருக்கணுமா, அவர் விரும்புகிற மாதிரி இருக்கணுமா? நீங்க விரும்புகிற மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கணும்னா நீங்க எதை விரும்புறீங்களா செய்யுங்க. கர்த்தர் விரும்புகிற மாதிரி உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆண்டவர் விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுங்க. அல்லேலூயா. அநேகர் தான் விருப்பத்தை நிறைவேற்றுறதுலயே குறியா இருந்து கவனமா இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம அநேகர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்து ஆண்டவரால் இன்றைக்கு உயர்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறவர்கள் இந்த திருச்சபையில் இந்த ஊழியத்துல ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுமே. பாருங்க, நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஆண்டவருக்கு பயந்து வாழுகிற ஒரு வாழ்வு அப்படின்னா ஆண்டவருக்கு முன்பாக ஒரு உத்தமமான இருதயத்தோடு அவரை நம்ம பின்பற்றும் போது, எல்லா விஷயத்திலும் கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மையாக இருக்கும்போது நீங்க எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருப்பீங்க. உங்களுக்கு நடக்கிறதுலாம் நல்லதே தாங்க நடக்கும். உங்களுக்கு நடக்கிறதுலாம் பக்கத்துல அப்படியே பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு பயந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிறதுலாம் நல்லதாகவே இருக்கும். சொல்லுங்க, உங்களுக்கு நடக்கிறதுலாம் நல்லதாகவே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுவே ஆண்டவருக்கு எப்போ பயந்து வாழ நம்ம ஆரம்பிக்கிறோமோ அப்பிருந்து நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. குடும்ப ஆசீர்வதிக்கப்படும், தொழில் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுமே. ஆமா. அப்ப மனைவி கிட்ட நீங்க போய் பேசுறீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? கவனிக்கிறார். உங்க கணவன்கிட்ட நீங்க போய் பேசுறீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? கவனிக்கிறார். உங்க பிள்ளைகிட்ட நீங்க போய் பேசுறீங்கன்னா ஆண்டவர் கவனிக்கிறார். நீங்க என்ன செய்தாலும் அதை ஆண்டவர் கவனிக்கிறவரா இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவா நீங்களோ நானோ ஒன்றையும் செய்துவிட முடியாது. அல்லேலூயா. அப்ப அவர் பார்க்கிறார் நம்முடைய கிரியைகள் எந்த அளவுக்கு உண்மையா இருக்குது, உத்தமமா இருக்குது. நம்முடைய செயல்ல, நம்முடைய பேச்சுல, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்ம மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை வாழுகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே அவர் கவனித்து பார்த்து அவர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து வாழுகிற மனிதனுக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? ஆசீர்வதிக்கப்பட்ட காலம். அந்த மனிதனுடைய காலம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற கரமா இருக்கும். நன்மை எப்பொழுது பெற்றுக்கொள்ளுகிற கரமா இருக்கும். அந்த மனிதனுடைய கரம், அந்த மனுஷனுடைய கரம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய கரம் எப்படி இருக்குன்னா தேவனிடத்திலிருந்து தேவைக்கு அதிகமாய் ஏராளமாய் தாராளமாய் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற கரமாய் இருக்கும். இன்னொன்று ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஏராளமாய் செய்கிற கரமாய் இருக்கும். அல்லது தன் மத்தியிலே வாழ்கிற ஏழை மக்களுக்கு தேவையானவைகளை செய்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களை தருவார். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களை கொண்டு நீங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டும், செல்வங்களை சம்பாதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தொழிலில் நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்.
தரும். பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் அவன் பாக்கியவான். அப்படி என்றால் அதற்கு பாருங்க தேவன் விரும்புகிறபடி அவர் வாழ்வார்கள். அப்படி என்றால் வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்களாம் அவருடைய வாழ்க்கையில் ஆமேன் என்றும் உண்டாகும். ஆமேன் சொல்லுங்க. பாருங்க, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். உன் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா முதல்ல குடும்ப தலைவனா இருக்கிற நீங்க, குடும்ப தலைவியா இருக்கிற நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட வாழ்கிற வாழ்க்கை வேணும். ஆமென் சொல்லுங்க. அடுத்தது பாருங்க அந்த கரங்களை, ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களை வைத்து நன்றாக உழைக்க வேண்டும். ஆமென் சொல்லுமே. பிரயாசத்தின் பலனை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். அடுத்து பாருங்க, யோபு 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு 1:3 வசனம். அவனுக்கு 7000 மாடுகளும். பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். யோபு ஆண்டவர் எந்த அளவுக்கு ஆசீர்வதித்தார் அப்படிங்கறத இந்த வேத வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். படி சிஸ்டர். அவனுக்கு 7000 மாடுகளும். அவனுக்கு 7000 மாடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தை புத்திரரில் எல்லாரிலும் பெரியவனா இருந்தான். கிழக்கு தேசத்துல யோபுதோ ஒரு பெரிய சீமானா இருந்தார். அல்லேலூயா. யோபுவை கர்த்தர் இப்படியாய் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுமே. யோபுவுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 1000 காளைகளும் 500 பெண் கழுதைகளும் இருந்தன. அவனிடம் வேலையாட்கள் பலர் இருந்தனர். கிழக்கு பகுதியில் யோபுவே பெரிய செல்வந்தனா இருந்தான். அல்லேலூயா. அது பாருங்க, யோபு ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமா நடக்கிற ஒரு தேவ மனிதனாய் யோபு இருந்தார். அப்படி உத்தமமா இருந்தபடினாலே, தேவ திட்டத்தோடு கூட இணைந்து யோபு செயல்பட்டபடினாலே யோபுவை கர்த்தர் இப்படியாக ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 1வது வசனத்துல சொல்லப்படுகிறது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். நாம் முந்தின வசனங்களை பார்த்தா வீணரை நீ பின்பற்றக்கூடாது. வீணரை, உன்னை வீணான பகுதிக்கு நடத்துகிற யாரையுமே நீங்க பின்பற்றக்கூடாது. இந்த வருடத்துல நல்ல வாழ்க்கை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1-2 வசனத்திலே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாயிரு, நமக்குள் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். யோபு தேவனுக்கு முன்பாக உத்தமமா இருந்தபடினாலே யோபுவை இப்படி சீமானாய் செல்வந்தனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அல்லேலூயா. உத்தமமா இருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு நீங்க முதல்ல உத்தமமா இருக்க பழகிட்டீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில பார்க்க முடியும். உங்கள் தொழிலே, குடும்பத்தில், உங்களுடைய வேலை காரியங்களிலே நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில உயர்வை, மேன்மையை, பெருக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தை கொண்டு வர வேண்டும் என்றால், முதலாவதாக நீங்கள் உத்தமமாய் ஆண்டவருக்கு முன்பாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அடுத்தது பாருங்க, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான். ஆண்டவருக்கு பயப்படுறவங்க பொல்லாப்பான காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க. பொல்லாப்பு செய்ய தன்னை விட்டு போட மாட்டாங்க. அடுத்தது பாருங்க, யோபு 1:9-10 வசனத்தை வாசிங்க. அதற்கு சாத்தான் ஒரு ஆமீன் சொல்லுமே. சாத்தான் சொல்லுகிறானே, சும்மாவா அவனுக்கு பயப்படுறான், அவனுக்கு உண்டானதான் நீ ஆசீர்வதிக்கிற, அதனால அவன் என்ன பண்றான், உனக்கு ரொம்ப உத்தமமா இருக்கிறான், உனக்கு பயந்து வாழுகிறான்னு சொல்லி சாத்தான் என்ன பண்ணுகிறான், தேவன் இடத்துல பேசுகிறான். அங்க பாருங்க, அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் பாருங்க சாத்தான். ஆனா யோபு தேவனுக்கு பயப்படுவதற்கு தக்க காரணங்கள் உண்டு. என்னங்க, எதனால யோபு தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார்? அடுத்த வசனத்தை போடுங்க தம்பி. பாருங்க, இது எப்போதுமே அவனையும் அவனுடைய
குடும்பத்தையும் அவனுக்கு இருக்கும் எல்லாவற்றையும் வேலை எடுத்து பாதுகாக்கிறேன். அல்லேலூயா. அருமையான திருச்சபையே, சபையே, நீ பாதுகாப்பா இருக்கணுமா? உன் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கணுமா? உன் ஆவி ஆத்மா சரீரத்து மேல் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணுமா? உன் கணவன் மேல் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணுமா? உன் பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணுமா? உன் மனைவி மேல் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணுமா? உன் பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணுமா? உன் வேலையில, தொழில் காரியத்தில, பிசினஸ்ல ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கணும்னா நீங்க ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமா நடக்கிற தேவ மனிதனாய், தேவ மனுஷியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அவனுக்கு இருக்கு பாருங்க, எப்போதும் அவனையும் பாருங்க, ஆண்டவர் எப்போதுமே பாதுகாக்கிறவரா இருக்கிறார். எப்போதும் அவனையும் அவனது குடும்பத்தையும் அவனுக்கு இருக்கும் எல்லாவற்றையும் வேலையெடுத்து பாதுகாக்கிறேன். அவன் செய்கின்ற எல்லாவற்றிலும் அவனை வெற்றி காண செய்கிறேன். தேவனுக்கு பயந்து வாழுகிற மனிதன், தேவனுக்கு முன்பாக உத்தமமா இருக்கிற அந்த குடும்பம் எப்பொழுதுமே வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். அல்லேலூயா. பாருங்க, எப்பொழுதுமே தேவனுக்கு பயந்து வாழுகிறவருடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே தோல்விக்கு இடமே இருக்காதுங்க. ஏனென்றால் தேவன் ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவன் செய்கிற எல்லாவற்றிலுமே அவனை வெற்றி காண செய்கிறேன். நிறைய பேருக்கு வெற்றியா இருக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனா தேவனுக்கு பயப்படுறது தான் முடியாது. அடுத்தது பாருங்க, நீர் அவனை ஆசீர்வதித்து இருக்கிறீர். அது மாத்திரம் இல்ல, அவன் யோபு ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமா இருந்ததுனால யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அடுத்து பாருங்க, நாடு முழுவதும் அவனுடைய மந்தைகளை விலங்குகளை பெருகி அவன் மிகுந்த செல்வந்தனாய் இருக்கிறான். இது யார் சொல்றா? பிசாசு சொல்றான். யோபு ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? இப்படி ஒரு திரளான செல்வந்தனாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே. கர்த்தர் ஐஸ்வரியத்தை தருகிற தேவன். யோபுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஐஸ்வரியத்தை ஆண்டவர் தந்திருந்தார். ஆமென் சொல்லுமே. அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பயப்படும் போது எப்பொழுதுமே வெற்றியா வாழ முடியும். எப்பொழுதுமே தேவனுடைய பாதுகாப்பு உங்கள் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல், உங்களுக்கு உண்டான எல்லா ப்ராப்பர்ட்டின் மேலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் வாழ வேண்டும். ஆமென் சொல்லுமே. அடுத்து பாருங்க, யோபு 1வது அதிகாரம் 3வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்ன்றத இன்னொரு விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான படைவேலைக்காரர்கள் இருந்தார்கள். பாருங்க, திரளான ஏராளமான வேலைக்காரர்கள். என்னங்க, எத்தனை நிர்வாகம் பண்ணுகிறவர் மாத்திரமல்ல யோபு, எவ்வளவு வேலைக்காரர்களை வைத்து நிர்வாகம் பண்ணுகிற ஒரு திறமசாலியா யோபு இருந்தார். அல்லேலூயா. அவனா திறமையா தொழில் செய்கிறவரா இருந்தார். தொழில அவ்வளவு திறமை உள்ளவரா இருந்தார். அவ்வளவு அக்கறை உள்ள பார்த்தீங்கன்னா, தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினாலே திருப்தி அடைவான் அப்படின்னு பாசிட்டு பார்த்தீங்களா முந்தின வசனங்கள்ல. அது போல தான் செய்கிற தொழில் மேல மிகுந்த கவனம் உள்ளவராய், பொறுப்புள்ளவராய் இருந்தார். நிர்வாக திறமை அவர் பெற்றிருந்தார். ஏராளமான வேலைக்காரர் இருந்தாலும் அந்த வேலைக்காரர்களை கையாளுகிற, வேலைக்காரர்களை பராமரிக்கிற காரியங்களிலே அவர் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவராய் யோபு இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு வேலைக்காரர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்கப்பா, பார்த்துவாங்க அப்படின்ட்டு யோபு தன்னுடைய வேலையை பார்த்துட்டு அப்படியே வீணரை பின்பற்றிட்டு இருக்கல. யோபும் அதிகமாய் அந்த தொழிலை கவனத்தோடு கூட அவர் இருந்திருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று நாம் பார்த்தது போல ஆண்டவர் கர்த்தருக்கு பயந்திருந்த யோபுவே, கர்த்தருக்கு உத்தமமாய் இருந்த யோபுவே இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உடையவராய், செல்வந்தருடையவராய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை உயர்த்தினார். ஆமென் சொல்லுவே. அப்படி என்றால் திரளான வேலைக்காரர்கள், பணி வேலைக்காரர்கள் யோபுவுக்கு இருந்தார்கள். நீ ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு தேவ பிள்ளையா இருந்தீங்கன்னா உன் தொழில வேலைக்காரர்கள் பெருகணும், உன் வியாபாரம் பெருகணும். நீ மிகுந்த அக்கறை உள்ள ஜாக்கிரதை உள்ளவர்களா இருந்தீங்கன்னாக்க நீ இப்படி ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆமென் சொல்லுவே. பாருங்க, யோபு அத்தனை பேரையுமே வைத்து திறமையா காரியங்களை செய்தார். அடுத்த பாருங்க, அத்தனை பேர்த்து வைத்து பாருங்க திறமையா என்ன பண்ணாருங்க, காரியங்களை செய்தார். ஆமென் சொல்லுவே.
தேவன் அவன் பின்னால் இருந்து அவனை எல்லாருக்கும் முன்பாக பெரியவனாய் உயர்த்தினான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பொல்லாப்புக்கு விலகி உத்தமமா கர்த்தரை பின்பற்றின யோபுவோட கர்த்தர் இருந்து எல்லாருக்கும் முன்பாக யோபுவை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அல்லேலூயா. சபையே, நீ யோபு போல ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஜெபித்தா பத்தாது. யோபு என்ன செய்தார் என்று அறிந்து அதன்படி ஆண்டவருக்கு நீ கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு முன்பாக நீ உண்மையா இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, அதுல 8வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இங்க எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறீங்க, உங்களை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிற வாழ்க்கை இருக்குதா? கர்த்தருக்கு முன்பாக சாட்சியுள்ள வாழ்க்கை நீங்க வாழ்றீங்களா? பாருங்க, யோபு குறித்து கர்த்தரே சாத்தான் இடத்துல சாட்சி பகிர்ந்துக்கிறார். இதுதான் உத்தமமான ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்த வாழ்க்கை, தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை. படிங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார். என்னென்ன தெரியுங்களா சொல்லுகிறாரு? என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அவன் உத்தமன். யார் சொல்றாங்க? சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார் யோபுவை குறித்து. அவன் உத்தமன். அடுத்து பாருங்க, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சாத்தானிடம், நீ எனது தாசனாகி யோபுவை கண்டாயா? பூமியிலே அவனை போல வேற யாரும் இல்லை. என்னங்க, யோபு உத்தமனும் உண்மையுள்ளவனுமாய் இருக்கிறான். அவன் தேவனுக்கு பயந்து தீயவற்றை விட்டு விலகி இருக்கிறான். அப்ப நீ ஆண்டவருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளையா இருக்கா என்றால் தீயவைகளும் வாழ்க்கையிலிருந்து விலக்கணும். அல்லேலூயா. விலக்கி தேவனுக்கு உண்மையா இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். பாருங்க, யோபு திரளான பணிவிடைக்காரர்களை வைத்து நிர்வாகம் பண்ணுகிற அளவுக்கு யோபுவுக்கு பின்னாக நின்று கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்து மிகப்பெரிய செல்வந்தனா யோபுவை ஆண்டவர் உயர்த்தினார். அடுத்து பாருங்க, யோபுவை குறித்து தேவனே சாட்சி பகிர்ந்து கொண்டார். அடுத்த நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 4வது வசனம். சோம்பேறி குளிர்கள் என்று உளமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. அடுத்து பாருங்க, சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. இவங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுங்களா? எல்லாத்துக்கும் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, காரியத்தையே செய்ய மாட்டாங்க. இவங்க யார் தெரியுங்களா? சாக்கு போக்குல விளையாடப்பட்டவர்கள். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அது ஒரு கவனம் எடுத்து அக்கறை வச்சு அதை செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கல எல்லாத்துக்குமே தடை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. கரங்களை தட்டலாமே. விதைகளை விதைக்கும் சேம்பரித்தனமா இருக்கிறான். அப்படின்னா விதை கையில் இருக்குது, திறமை இருக்குது, தாளம் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் தெரியும், ஆனா விதைக்க மாட்டாங்க. நாளை கடத்திக்கிட்டே போறவங்க சோம்பேறி. அடுத்து பாருங்களேன், அதனால அறுவடை காலத்தில் உணவை எதிர்பார்த்தாலும் அவனை எதையும் பெற மாட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் பெற்றுட்டு வந்து இங்க என்ன பண்ணுவாங்க? சாட்சி சொல்லிட்டு ஆண்டவர் மையப்படுத்திட்டு இருப்பாங்க. இந்த எதையுமே செய்யாதவங்க என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? நமக்கெல்லாம் நடக்கலையே, ஒருவேளை பாஸ்ட் நமக்காக நல்லா ஜெபிக்கலையே, நம்ம இவங்க எதையும் செய்ய மாட்டாங்க. இவங்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுங்களா? பாஸ்டருடைய ஜபத்துலதான் இருக்கு, கர்த்தர் மேல இல்ல. பாருங்க, ஆனா பாஸ்டருடைய ஜபத்தின் மேல நம்பிக்கை இருக்கக்கூடாது, கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. திருச்சபையும் உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். பாருங்க, ஒரு சோம்பேறி விதைகளை விதைக்கும் சோம்பேறித்தனமா இருக்கிறாங்க. எல்லா சூழ்நிலையும் சாதகமா இருக்குது. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலான்ட்டு இப்படி ஒரு வருஷமே போயிருக்கு. பாருங்க, எதையுமே செய்ய மாட்டாங்க. ஒரு ஆலோசனை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்ப 4 நாளைக்கு பேசிட்டு அதை அப்படியே மறந்துடுவாங்க. வாழ்க்கையில ஒரு இன்சி கூட முன்னேற்றம் வரா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இந்த லிஸ்ட்ல உங்களை சேர்த்துக்கலாமா, இல்ல யோபு லிஸ்ட்ல சேர்த்தலாமா?
சபையே உங்களை பார்த்து தான் கேட்கறேன். நீங்க யாரா இருக்கிறீங்க? நீங்க கேட்கிற பிரசங்கத்தை வச்சு நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கீங்க. கொஞ்சம் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு எங்க இருக்கணும் எங்க இருக்கக்கூடாதுங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோம்பேறியே என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாதான். பாருங்க, சோம்பேறிக்கு எதுவுமே கிடைக்காதான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சோம்பேறியா இருக்காதீங்க. சோம்பேறிக்கு எதுவுமே கிடைக்காது. கையில விதை இருக்கும் போது, நிலம் இருக்கும் போது விதைக்க புறப்படுங்க, விதைக்க புறப்படுங்க. கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அள்ளி தூவுகிற விதைய அழுது கொண்டு சுமக்கிறான், அருகில சுமந்து கொண்டு கம்பீரமா மகிழ்ச்சியா வருவான்னு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. அல்லேலூயா. நாங்க சொல்ற பாருங்க, யார்கிட்டயாச்சும் போய் ஏதாவது ஐடியா கேட்டு தட்டி கழிக்கிற ஆளா இருந்தா அந்த ஆள்கிட்ட போய் எந்த ஐடியாவுமே கேட்காது. அது நல்லா இருக்காது, நீயும் நல்லா இருக்க கூடாது. நீ ஒரு மரியாதை வச்சு போய் கேட்பீங்க, சேர்க்கப்ப பார்க்கலான்னு உங்களே உற்சாகப்படுத்தாது, செய்யறதுக்கு ஒத்து வராது, அதுவும் செய்யாது உங்களையும் செய்ய விடாது. இந்த மாதிரி இருக்கிற வீட்டுல சில விஷயங்கள் சொல்லாம இருக்கிறதே நல்லது. எனக்கு உங்களை உற்சாகப்படுத்தி நீங்க படுகிற பிரயாசத்துல கூட வராம அதுக்கு தடைகளையும் தாமதங்களையும் சாக்கு போக்குகளையும் சொல்லுகிறவர்கிட்ட போய் எந்த ஆலோசனையும் நீங்க கேட்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்கு முன்பாக உண்மையாடுங்க, காரியங்களை நீங்க என்ன பண்ணுங்க செய்யுங்க. பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டோம். கேட்பாங்க ஒரு நாளைக்கு, என்னப்பா என்னோட சொல்ல வேலை எத்தனை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், என்னைக்காவது எனக்கு ஒத்து வந்திருக்கிறியான்னு கேளு. நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் முன்னுக்கு வர முடியாம இருக்கிறது காரணமே ஒரு நல்ல ஒரு சரியான ஒரு ஆலோசனைக்கு ஒத்து வராது இருக்கிறாங்க. போய் அதை கேட்டு கேட்டு நாக்க சப்பிக்கிட்டே இது போகும். பார்க்கலாம் பார்க்கலான்ட்டே இருக்கும். 5 வருஷம் ஆனாலும் இதை தவிர வேற எதுவும் பேசாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்க்கை இருந்ததோ அப்படியே இருக்கு. ஒரு இஞ்சி கோடு மேல வர சபைக்கு வருவோம், ஆராதிப்போம், நல்ல ஆவில நிரம்புவோம், அந்நிய பாஷை பேசுவோம். ஆனா வாழ்க்கையில எந்த மாற்றமும் இருக்காது. கர்த்தர் கூட இருப்பார் என்றால் உன் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வருவதை நீயும் பார்க்க வேண்டும், குடும்பம் பார்க்க வேண்டும், மற்றவர்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை பாருங்க, சோம்பேறிட்டு போய் ஆலோசனை கேட்டா என்ன பண்ணும்? அது விதைக்காது, விதைக்கிறவனை விதைக்கிறதுக்கு விடாது. குருடனுக்கு குருடன் வழிகாட்டினா என்னங்க? ஆமா, சரிப்பா நீங்க இப்ப ஒரு ஆலோசனை கேட்கும்போது சரிப்பா ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் சித்தம் பண்ணா வாய்க்கிட்டோம் செய்ப்பா அப்படின்னு சொன்னாக்க அந்த ஆளு நீ குருடா இருந்தா கூட உனக்கு வழிகாட்டுறாருன்னு நினைச்சுக்க. இல்லைன்னா நீ போய் சாக்கு போக்கு சொல்றாங்கன்னா நீ குருடிட்ட போய் வழி கேட்டுட்டு இருக்கிற, அது உன்னை மேல ஒரு விடுன்னு நினைக்கிற. அது அவிசுவாசம். விசுவாசம் இருந்தால் தான் மேலே போக முடியும். அவிசுவாசம் உள்ள ஒருத்தர்கிட்ட போய் நீங்க ஐடியா காட்டினா அது என்ன உனக்கு ஐடியா கொடுக்கும்? அது உலகத்துல கத்துக்கொண்டதான் பேசுமே தவிர தேவனிடத்திலிருந்து கத்துக்கொண்ட எதையுமே பேசாது. அப்போ சோம்பேறி விதைகளை விதைக்க சோம்பேறித்தனமா இருக்கிறான். அதுல அறுவடை காலத்தில் உணவை எதிர்பார்த்தலாம். அதை பத்தின எல்லாரும் விதைச்சிருவான். அறுவடை காலம்னு ஒண்ணு வந்துருச்சு பாருங்க. அப்படின்னா சுறுசுறுப்பா இருக்கிறவனா அறுவடைப்பா அறுக்க போறான். ஆனா சோம்பேறி என்ன பண்றான்னா இன்னும் விதைக்கவே இல்லை, மற்றவன் அறுவடை பண்றது பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்குது. அதான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருகிறவர். அல்லேலூயா. வறுமையில் இருக்கிறீங்கன்னா ஒருவேளை உங்க வாழ்க்கை நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 24, 30, 31, 32, 33, 34 வாசிங்க. நீதிமொழிகள் 24வது அதிகாரம். சோம்பேறின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். பாருங்க, சோம்பேறியான ஒருவனுக்கு சொந்தமான வயலை கடந்து நான் நடந்து சென்று ஞானம் இல்லாத ஒருவனுக்கு சொந்தமான திராட்சை தோட்டத்தின் வழியாக நான் நடந்து சென்று. பாருங்க, இந்த மொழிபெயர்ப்பு அடுத்த வசனம் படிங்க தம்பி.
படிங்க. இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. அனைத்து இடங்களிலும் முள் செடிகள் வளர்ந்திருந்தன. தரையில பயனற்ற புதர்கள் வளர்ந்திருந்தன. தோட்டத்தை சுற்றிலும் இருந்த சுவர்கள் உடைந்து விழுந்து கிடந்தன. மதில் இடிந்து போன பட்டணமா இருக்கு சோம்பேறி. அங்க என்ன இருக்கு? தலைகள் தான் இருக்கு. ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. பாருங்க, வாயை திறந்து பேசினா கூட நல்லது கேட்க முடியாதுங்க. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல ஏதாவது வச்சா கூட கர்த்தருடைய வசன பாட்டுல வைக்க மாட்டாங்க. உலகத்தின் காரியங்களை தான் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா சபையில் இருப்பாங்க, பரிசுத்தவான்கள் அவங்க. ரிங்டோன் பாத்தீங்கன்னா பாடல், உலகத்தின் பாடல் தான் வந்துட்டு இருக்கும். கேட்டா அவங்க பரிசுத்தவான்களா அப்படியே சபையில வந்து ஆவில நிரம்பி அப்படியே அன்னி பாசல ஜெபிக்கிறதெல்லாம் பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். ஆனா போன் பண்ணா வர பாட்டு தேவனை துக்கப்படுத்தும்படியான காரியம். உண்மையிலே நீ தேவனோடு இருக்கிறியா, உலகத்தில் இருக்கிறியா? அடுத்தது பாருங்க, அதை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தேன். பின் நான் இவற்றிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். அடுத்தது படிங்க சிஸ்டர். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது. முள்ளு என்ன பண்ணும்? முள்ளு என்னங்க பண்ணும்? வயல்ல வந்து தானியங்களை விளைச்சு நல்லதை விளைச்சிருந்தா நாம் அந்த வயல் வெளியே நடந்து போகும்போது நமக்கு மனசுக்கு இதமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், பார்வைக்கு இனிமையானதா இருக்கும். கர்த்தரை துதிக்கும்படியான ஒரு செழிப்பு, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு ஐஸ்வர்யத்தை, ஒரு செல்வத்தை, ஒரு சம்பாத்தியத்தை அதுல பார்க்க முடியும். இங்க இருக்கிறது சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனத்தினால எதையும் செய்வதற்கு பிரியம் இல்லை. அப்ப அங்க நடக்கிற காரியம் என்ன நடக்குது அப்படின்னாக்க எல்லாம் முள்ளுக்காடா இருக்குது. பயனற்றது விளைஞ்சிருக்குதான். சோம்பேறியுடைய வாழ்க்கையில பயனற்றதான் நிறைய இருக்கு. நாம யாரு? நாம யாருங்க? அப்ப நாம என்ன பண்ணக்கூடாது? சோம்பேறித்தனத்துக்கு இடமே, சோம்பேறி நாவிக்கு என்ன பண்ணக்கூடாது? இடமே கொடுக்க கூடாது. இன்னைக்கு ஒரு தொழில் செய்யற, ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா அதுல மிகுந்த ஜாக்கிரதையா ஆர்வமா ஆண்டவருக்கு பயந்து அந்த தொழிலை நீ கவனிக்கணும். நீ வேலைக்காரன் விட்டு நீ போய் வீட்டில் படுத்திருக்கிற, அங்கேயும் ஃப்ரெண்டோட சுத்திட்டு இருக்கிறீன்னா ஒரு நாளைக்கு நீ அதை இழந்து போய் தான் இருக்கும். உங்கள்கிட்ட வேலை செய்யற முதலாளி ஆயிடுவான். ஜாக்கிரதையா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? முதலாளி ஆயிடுவான். ஒரு நாளைக்கு நீ முதலாளியா இருந்துட்டு நீ தொழில் மேல கவனம் செலுத்தாம நீ வீட்டில் போய் நீ வந்து போனை நோண்டிக்கிட்டு நீ அங்கேயும் சுத்திக்கிட்டு நீ வீட்டில் போய் பேசிக்கிட்டு அங்கேயும் பணத்தை எடுத்து போய் நீ ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு வீணரை பின்பற்றிட்டு உலகத்துல ஆண்டவரை அறியாதவரோட சேர்ந்துட்டு நீ அங்கேயும் சுத்திட்டு இருக்கிற அப்படின்னா நீ வீணரா இருக்கிற. திருச்சபையில் நடக்கிற ஊழியம் நடக்கிற நாட்கள், ஆறாவது நடக்கிற நாட்கள் நீ இங்கே வராம தேவனை கனப்படுத்தாம அவரை மகிமைப்படுத்தாம நீ எங்கேயோ போறேன்னா நீ வீணரை பின்பற்றிட்டு போயிட்டு இருக்கிற. யோபு பாருங்க எவ்வளவு உத்தமமா உண்மையா இருந்தார். அவரே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவரே பாருங்க அடுத்த வசனம் படி சிஸ்டர். அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், 33 படுங்க. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. உன் தரித்திரம் பரிபாபனை போலவும் உன் வறுமை ஆயுதமடைந்தவனை போலவும் வரும். 34 படுங்க தம்பி. தரித்திரம் எப்படி வருமா? உரம்பர மாதிரி வந்துருமா வீட்டுக்கு. உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வருமா அப்படின்னா, ஆயுதம் அணிந்து நமக்கு முன்பாக பல ஆயுதங்களை வச்சுட்டு வந்து ஒருத்தர் நிக்கிறான்னு அவனை ஏதாவது பண்ண முடியுமா? அப்போ நீ அப்படி சோம்பேறித்தனமா இருந்தீங்கன்னா வறுமையை விட்டுட்டு விடுதலை பெற முடியாதுங்கிறதான். இங்க பாருங்க, இது போன்ற செயலை விரைவில் உன்னை ஏழையாக்கி விடும். அப்படின்னு இப்ப பணக்காரன் வந்து எப்படி ஆயிடுவேன்? சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்து நான் ஏழையாயிருவேன். அடுத்தது பாருங்க, உன்னிடம் ஒன்றுமே இருக்காது. நான் சொல்லலப்பா, கர்த்தருடைய வேதம் ERV மொழிபெயர்ப்புல இப்படி போட்டு இருக்குது. அடுத்தது பாருங்க, உன்னிடம் ஒன்றுமே இருக்காது. ஒரு திருடன் கதவை உடைத்து வந்து வீட்டுள்ள அனைத்ததும் எடுத்துட்டு போனது போல இருக்குமா? யாருக்கு பேசுறாரு தெரியல. இவ்வளவு பேர் இருக்கிறீங்க. எனக்குத்தான் அப்படின்னா ஆவியாவுடைய வார்த்தை சேர்த்து கொடுங்க. கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் பக்கத்தில் பாசல் கொஞ்சம் விழிச்சுக்குங்க. தூங்காதீங்க, தூக்கத்தை விரும்பாதீங்க. சோம்பேறித்தனத்துக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்காதீங்க. சோம்பேறித்தனத்துக்கு வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை கொடுத்தீங்கன்னா திருடன் எல்லாத்தையும் திருடிட்டு போற மாதிரி எல்லாம் போயிடும்.
கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருகிறார். அல்லேலூயா. சுறுசுறுப்பு உள்ளவனுக்கு தான் அதெல்லாம் வந்துச்சு. கனவு காண்றவனுக்கு ஒண்ணு வராது. நல்லா ஊழியத்தை தான் செய்யணும். இங்க நிற்கும் போதே பாக்குறீங்க, ராத்திரி பகலா முடிச்சு கிடக்கும். ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு கற்பத்துல சொல்லுறது கற்ப வேதனை படும். ஆண்டோட வார்த்தையை வாங்கி அதுக்கு நான் அதை கொண்டு வந்து உங்களை திருப்தியா இங்கிருந்து கடவுள் உங்களோட பேசி நீங்க திருப்தியா ஆண்டோடைய வார்த்தையை கண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ராத்திரி பகலா அவரோட கூட இருக்கணும். அவர் சமூகத்தில் உங்களுக்காக நாங்கள் முழங்கால் நிற்கிறோம். நீங்க விடிகால எந்திரிச்சு ஜெபிக்கிறீங்களா, ஜெபிக்கலையா, 7 மணி வரைக்கும் தூங்குறீங்களா, 8 மணி வரைக்கும் தூங்குறீங்களா? சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோம்பேறித்தனம். பாஸ்டர் ஃபோன் பண்ணுவாரு, உங்க வீட்டில் யாருக்காவது ஒருத்தரோட பேசணும்னா ஒரு 4 அடியில் தான் இருப்பாங்க. போனை கொண்டு போய் கொடுக்கறது சலுப்பு. எப்படி உங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரும்? ஆண்டவர் பயப்படுகிற பயம் இல்லை பாருங்க. இன்னொரு சிலர் இருக்கிறாங்க, அம்மா வெளியே போயிடுச்சுன்னு சொல்லு, ஒருத்த பையனை பிள்ளைய பொய் பேச வைக்கிறவங்க இருக்கிறீங்க. எப்படி ஆண்டவர் உங்க மேல பிரியப்படுவாரு? நீங்க ஜெபம் பண்ண முதல்ல கேட்பாரா? பொய் பேசுடைய ஜெபம் ஆண்டவருக்கு எப்படிப்பட்டது? அருவருப்பான். ஆண்டவரோட ஐக்கியமே இருக்க முடியாது. நீங்க பொய் பேசுறீங்களா இருக்கீங்கன்னா இன்னைக்கு ஒரு வேளை மனம் திரும்புங்க. அடுத்து பாருங்க, அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். உபாகம் 28வது அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரம் முடிக்க போகிறேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்க? கை செய்கிற வேலையில் எல்லாவற்றிலும். அல்லேலூயா. பாருங்க பாருங்க, மறுபடியும் இருக்க படிங்க சிஸ்டர். பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, உங்கள் களஞ்சியங்களை நிரப்புவார். கர்த்தர் பாத்தீங்கன்னா வெறுமையில வச்சிருக்கிற தேவன்ல களஞ்சியத்தை நிரப்புகிறவர். அல்லேலூயா. உங்கள் களஞ்சியம் உண்மையா உத்தமமா இருந்தீங்கன்னா இந்த 2021 உங்களுக்கு எல்லாவற்றையுமே ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உங்கள் களஞ்சியங்களை நிரப்புவார். நீங்கள் செய்கிற அனைத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் களஞ்சியங்களை நிரப்புவார், நீங்கள் செய்கிற அனைத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். அடுத்து உங்கள் தேவனை கர்த்தர் அவர் உங்களுக்கு கொடுத்த நாட்டை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன். எந்த வகையில் ஐஸ்வர்யத்தை தருவார் என்றால், அவர் பாருங்க, எந்த வகையில் உங்கள் களஞ்சியங்களை நீ கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலுமே உனக்கு ஆசீர்வாதம் கட்டளிடுவார். எப்போ? ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமா இருக்கும்போது. அல்லேலூயா. அப்படி இருந்தீங்கன்னா அப்ப நீங்க பாருங்க, அப்ப ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருக்க போறீங்களா, இல்ல நீங்க இருக்கிற மாதிரியே இருக்க போறீங்களா? நீங்க தான் முடிவு பண்ணுங்க. ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள போறீங்களா? அந்த ஆசீர்வாதங்கள்லாம் அல்லது இப்ப இருக்கிற மாதிரியே இருந்து நான் ஏன் பேச்சையும் கேட்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்கிறீங்களா? சபைக்கு வர்றது எதுக்கு தெரியுங்களா? கர்த்தரை பற்றி அறிந்து கொண்டு கர்த்தருடைய போதனைகளை கேட்டு அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து தேவன் நமக்கு இந்த பூமியில் வைத்திருக்கிற நன்மைகள் எல்லாம் அனுபவித்து வாழ்ந்து நித்தியத்துக்கு நேராக போவதற்கு தான் நம்ம சபைக்கு வருகிறோம். அல்லேலூயா. எத்தனை வருடம் ஆனாலும் அதே மாதிரி இருக்கக்கூடாது. பாருங்க, நாளுக்கு நாள் வாழ்க்கையில முன்னேற்றத்தை நாம பார்க்கணும். பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படி எல்லா காரியங்களையுமே களஞ்சியங்களை நிரப்புகிறவரா இருக்கிறார். அப்படின்னா குறையில்லாம ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க உண்மையா இருங்க. யாருக்கு உண்மையா இருக்கணும்? ஊழியக்காரனுக்கு உண்மையா இருக்க வேண்டாம், கர்த்தருக்கு உண்மையா இருங்க. ஆண்டோடைய பார்வையில் உண்மையானது செய்யுங்க, அவருக்கு பிரியமானது செய்யுங்க, நலமானது செய்யுங்க, அவர் விரும்புகிற காரியங்களை செய்யுங்க. உங்களையும் உங்களுடைய கிரியைகளையும் அங்கீகரிக்கும்படியான செயலை நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களை இப்படியாய் ஆசீர்வதிப்பார், உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுமே. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ஆதியாகமம் 30வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும்
வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். மறுபடியும் இருக்க படிங்க சிஸ்டர். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து பாருங்க, மிகவும் விருத்தி அடைந்து. யாருங்க? யாக்கோபை பற்றி சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி, ஏராளமாய், எக்கச்சக்கமாய், தாராளமாய், யாக்கோபே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. பாருங்க, இவ்வாறு யாக்கோபு பெரும் பணக்காரன் ஆனான். அவனிடம் பெரிய மந்தை இருந்தது. அதோட வேலைக்காரரும் ஒட்டங்களும் கழுதைகளும் சொந்தமாயின. படிங்க சிஸ்டர் மறுபடியும். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபுடைய வாழ்க்கை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எந்த சூழ்நிலையில் மாமா வீட்டுக்கு போனாரு, அங்க போய் எத்தனை வருடம் வேலை செய்தார் திருமணத்துக்காக, அப்புறம் தன்னுடைய மனைவி பிள்ளைங்களுக்காக எத்தனை வருடம் வேலை செஞ்சாரு. ஆனா ஆண்டவர் திரும்பி தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வரும்போது எப்படியாய் ஆசீர்வதித்தார் என்பதை நாம் வேதத்திலிருந்து அறிந்திருக்கிறோம். மாமின்னு சொல்லுமே. அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை, ஒரு மனுஷியை இப்படிதான் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள். அவருக்கு முன்பாக உண்மையா இருங்க, உத்தமமா இருங்க. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் ஐஸ்வரியங்களை உங்களுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். கையிட்டு செய்கிற எல்லாவற்றையுமே உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு செல்வத்தை கொண்டு வரும். அறுவடை மிகுதியாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நல்லவைகளே உங்களுக்கு நடக்கும். நீங்கள் பயிரிட்டவைகளில் திருப்தியாக நீங்கள் இருப்பீர்கள். பலனை அறுவடை செய்வீர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுக்கு ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே இருக்கும். யோபுவை மிகப்பெரிய செல்வந்தனாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். தேவனுக்கு பயந்து இருக்கிறவன் எப்பொழுதுமே வெற்றி பெறுகிறவர்களாக இருப்பார்கள். யோபுவுக்கு திரளான வேலைக்காரர்கள் இருந்தார்கள். யோபுவை குறித்து தேவனே சாட்சி பகர்ந்தார். அப்படி ஒரு வாழ்க்கை உங்க வாழ்க்கையாக இருக்கணும். சோம்பேறியாக இருக்காதுங்க. சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கிறவர்கள் வாழ்க்கையில திருடன் வந்து எல்லாவற்றையும் கொண்டு போறது போல சோம்பேறித்தனத்தோடு இருக்கிறவர்கள் எல்லாவற்றையுமே இழந்து போய் இருப்பார்கள். உன் கை செய்கிற வேலைகள் எல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மிகவும் திரளாய் விருத்தி அடைவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் திரளாய் விருத்தி அடைவீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் ஐஸ்வரியத்தை தருகிறவர். நீங்கள் திரளாய் விருத்தி அடைவீர்கள். ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருங்க, உத்தமமா இருங்க. உங்கள் நிலத்தை பயிரிடுங்க. உங்கள் தொழில் மேல, பிசினஸ் மேல, ஊழியத்தின் மேல, உங்கள் குடும்பத்தின் மேல, கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியத்தின் மேல கவனமா இருங்க. ஆண்டவர் உங்களை மிகவும் திரளாய் விருத்தி அடைய பண்ணுவார். அப்படியே எழுந்து நின்று ஜெபிப்போம். எழுந்து நின்று ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தருகிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு செல்வங்களை, ஆசீர்வாதங்களை, உயர்வுகளை, மேன்மைகளை உங்களுக்கு கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஆண்டவர் அறுவடை கொடுக்கிறவரா இருக்கிறார். நல்லவைகள் உங்களுடைய வாழ்க்கையை செய்கிறவரா இருக்கிறார். ஆண்டவர் உங்களை திருப்திப்படுத்துகிறவரா இருக்கிறார். நீங்கள் பலனை அனுபவிக்கிறவர்களாக, அறுவடை செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள். தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் எப்பொழுதுமே தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யோபுவை உயர்ந்த செல்வந்தனாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உயர்த்தினார். தேவனுக்கு பயந்தவன் எப்பொழுதுமே வெற்றி பெறுகிறவர்களாக இருப்பார்கள். யோபுவுக்கு ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்தது போல உங்களுக்கும் ஆண்டவர் ஏராளமான வேலைக்காரர்களை கொடுக்கிறவரா இருக்கிறார். வல்லமையுள்ளவரா இருக்கிறார். யோபுவை குறித்து தேவன் சாட்சி பகிர்ந்தது போல தேவனுக்கு முன்பாக உங்க வாழ்வு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கட்டும். சோம்பேறியாக இருக்காதீங்க. சோம்பேறியுடைய வாழ்வு அனைத்தையுமே எழுந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். உங்கள் கை செய்கிற வேலைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மிகவும் உங்களை விருத்தி அடை பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமா இருங்க. உங்களை மிகவும் திரளாக பெருக பண்ணுகிறவரா இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். நீ நல்லவர், நன்மை செய்கிறவர். கர்த்தருடைய ஆவியானவரே, உடைய சமூகத்துக்கு எங்களை கொண்டு வந்து எங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட உடைய வார்த்தைக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு முன்பாக உண்மையாக இருந்து உத்தமமாக இருந்து
ஆண்டவரே பொல்லாப்புக்கு விலகி வீணரை பின்பற்றுகிறவர்களாக இல்லாதபடி சோம்பலுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே ஜாக்கிரதையா இருந்து ஆண்டவரே அற்புதங்களை அடையாளங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே இந்த திருச்சபை நடத்தணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய காருண்யம் அவர்களை பெரியவர்களாக மாற்றட்டும் ஆண்டவரே. இப்படி கை செய்கிற வேலை எல்லாவற்றையுமே கர்த்தரவர்களை ஆசீர்வதிப்பீராக. இப்படி களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புவதாக. அவர்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார்களாக. முதல்ல கடன் வாங்காதபடி இருப்பார்களாக. அவர்கள் மிகவும் திரளாக விருத்தி அடைவார்களாக. நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை, பலனை ஆண்டவர் அவர்கள் தருவீராகப்பா. குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாயிருக்கட்டும். இந்த நாள்ல கூட யார் யாரெல்லாம் சுகத்துக்காக எதிர்பார்த்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில், அவருடைய சரீரத்தில் ஆண்டவரே உடைய வல்லமை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. உடைய உயிர் தந்த வல்லமை இறங்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கு சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. தேவனே இயேசுவே உம்முடைய தழும்புல கரங்களாலே அவர்கள் சுகம் பெற்றுக் கொள்வார்களாக. தீர்க்காசு உண்டாவதாக. மகன படுக்கை ஆண்டவர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே சோதிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்தில் எழுப்பப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. வாடகை இடத்துல நடக்கிற ஊழியர்களுக்கு சொந்த இடத்தை, சொந்த கட்டடத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபையும் ஆண்டவரே ஆத்மாக்களாலே நிரம்ப பண்ணுவீராக. ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற ஆண்டவரே தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஊழியர்களுடைய குடும்பங்களில் ரட்சிக்கப்படாது இருக்கிறவர்களே, திருச்சபை விசுவாச குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாது இருக்கிறவர்களே ஆண்டவரை ரட்சிக்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை நல்ல வேலைக்காக எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஆண்டவரே நீர் உண்டாக்கி தருவீராக. ஆண்டவரே சொத்திருக்கிறோம் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள் அன்பு, பிள்ளைகள் பெற்றோருக்குள் அன்பு, ஐக்கியம், ஒருமனப்பாடு பெருகுவதாக. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் சேருவதாக. கணவன் மனைவிக்குள் ஆண்டவரே ஒரு மனதை உண்டாக்குவீராக. எல்லா பிரிவினைகளை நீக்கி போடணுமாய் கிறிஸ்தேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு செய்கிற தொழில், வேலை, வியாபாரங்களை ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா. நிலம் சம்பந்தமான காரியங்களை ஆசீர்வதிங்கப்பா. விவசாயம் சம்பந்தமான காரியங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே சோதிக்கிறோம் அப்பா. ஒரு எந்தெந்த காரியங்களை பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாரோ அந்த பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கும்படியாக யோபுவோடு கொண்டிருந்து கர்த்தர் மிகவும் திரளாய் விருத்தி அடைய பண்ணின தேவன் அவர்களோடு கொண்டவர்களை மிகவும் திரளாய் விருத்தி அடைய பண்ணும் ஆண்டவரே. அநேக வேலைக்காரர்கள் உண்டாகும்படியாக இப்படி ராஜ்யத்துக்கென்று ஊழியத்துக்கென்று ஏராளமாய் தாராளமாய் கொடுக்கும்படியாக ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா கடனில் இருந்தவர்களை விடுவிப்பீராகப்பா. கர்த்தாவே சேர்த்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே திருமண வயது ஆண்டவரே அடைந்த ஆண்டவரே ஏற்ற துணியை ஆண்டவரே தேடிக்கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி மகளுக்கு மகனுக்கு ஏற்ற துணை உண்டாகட்டும் அப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. இந்த திருமண காரியத்துக்கான காரியங்களை கர்த்தரின் கைகூடி வர பண்ணணுமா இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.